ஃபிலிப் சால்ட் ஆக்ஷனில் ஏன் எடுக்கல? பேக் டு பேக் செஞ்சுரி, அதாவது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட 2 தொடர்ந்து T20 செஞ்சுரி போட்டார். டெரிஃபிக்காக விளாட்னார். ஆக்சுவலாக லாஸ்ட் 2 இன்னிங்ஸுமே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஆக்ஷனில் ஏன் ஃபிலிப் சால்ட் எடுக்கலன்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்தெந்த பிளேயர்ஸோ 7 கோடி 8 கோடி 9 கோடின்னு எடுத்தாங்க. ஆனால் யார் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களே விட்டுடுறாங்க. அது முக்கியமாக அந்த டெல்லி கேபிட்டல்ஸ் பஞ்சாப்லாம் இருக்கீங்க பார்த்தீங்களா? நீங்கள் யாரையா எடுக்கிறீங்க? அட்லீஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுற ஆளுங்களாவது எடுங்க. எவனோ ஒருத்தர் எடுத்தானா உடனே நீங்களும் தூக்கிடுறீங்க. என்ன இளவு ஸ்ட்ராட்டஜியோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி. ஏன்னா சால்ட்டெல்லாம் டெஃபினட்டாக ஒரு டீம் எடுத்திருக்காங்களே. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை, சென்னை, கொல்கட்டா, எல்எஸ்ஜி இவங்களாம் வந்து சால்ட் போகலன்னா, ஏன்னா ஆல்ரெடி அவங்ககிட்ட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க அண்ட் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஈவன் எஸ்ஆர்ஹெச் கூட. பட் எனக்கு தெரிஞ்சு டெல்லியாக இருக்கட்டும், ஈவன் மிடில் ஆர்டரில் கூட நீங்கள் சால்ட்டை யூஸ் பண்ணலாம். ஒரு பேக்கப் ஆப்வியஸ்லி யூஸ் ஆகும். ஸோ டெஃபினட்டாக இவங்க இந்த மாதிரி பிளேஸ் டெல்லி எடுத்துக்கலாம், பஞ்சாப்லாம் எடுத்துக்கலாம். அதை விட்டு என்னென்னவோ பிளேஸ் எடுத்தாங்க. சால்ட் திருப்பி செஞ்சுரி போட்டார். கிளியராக இப்போ நிறைய ஒரு சில ஐபிஎல் டீம்ஸ்லாம் ஆஹா இவர் எடுத்துருக்கலாமோ அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பாங்க. எவனா இன்ஜுரி ஆனான்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக சால்ட்டை தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் டேம் ஷுவர். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இங்கிலாந்து பேக் டு பேக் விக்ட்ரிஸ் அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் இந்த T20 சீரீஸில் முதல் 2 மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணாங்க, அடுத்த 2 மேட்ச் இங்கிலாந்து வின் பண்ணாங்க. ஸோ சீரீஸ் 2-2 சூப்பராக 5th மேட்ச் வந்து அமைஞ்சிருக்கு ஃபினாலே. ஸோ கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் டிசப்பாயிண்டடாக தாங்க இருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, செம்மையாக விளையாடிட்டு வந்துட்டு 3வது மேட்ச் எப்படியாவது வின் பண்ணியிருக்கலாம். கடைசி ஒரு அந்த 21 ரன் கொடுத்தாரு பார்த்தீங்களா ரசல். அதையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனலாக, அதுவே ஒரு இன்ஸ்பிரேஷனலாக வந்து இங்கிலாந்து இந்த மேட்ச் வந்து விளாண்டாங்க. நம்புங்க 20 ஓவரில் 267 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. மரண அடி. அதான் நான் சொன்ன மாதிரி ஃபிலிப் சால்ட் அனதர் ஃபென்டாஸ்டிக் T20 100. அவர் போன மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா 100 அடிச்சார். அண்ட் இந்த மேட்ச்லேயும் 119 ஆஃப் 57 பால்ஸ். டெரிஃபிக் இன்னிங்ஸுங்க. அதாவது ஃபிலிப் சால்ட் என்ன மாதிரி பிளேயர்னா பாட்டம் மேன் பிளேயர். ஆப்வியஸ்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டம் மேன் பவர் யூஸ் பண்ணி தான் எந்த ஷாட்டாக இருந்தாலும், அதாவது அந்த ஷார்ட் ஆம் புல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாட்டாக போட்டிங்கன்னா புழுக்குன்னு அடிச்சிடுறாரு. அதே மாதிரி பாட்டம் மேன் யூஸ் பண்ணி கவர்ஸ் பாயிண்ட்லாம் தூக்கி விடுறாரு. அண்ட் இந்த பிச்சு கொஞ்சம் நல்ல பேட்டிங் பிச்சாக இருந்துச்சு, அதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணாரு. இருந்தாலும் நீங்கள் வந்து செஞ்சுரி போடணும்ல, 57 பாலுக்கு 119 ரன் அடிக்கணும்ல, அதை தான் வந்து சால்ட் பண்ணார். பேக் டு பேக் T20 100ஸ்லாம் அடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டங்க. ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். இப்படிப்பட்ட ஒரு பிளேயர் ஐபிஎல் எடுக்காததே வந்து ஆக்ஷனில் எடுக்காததே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இஸ் அ ப்ரூவன் T20 பிளேயர். அதை தான் இப்பவும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஐ திங்க் யாராவது ஒரு இன்ஜுரி ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவரை ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஜாஸ் பட்லருக்கும் இது ஒரு பேக் டு பேக் 50s கண்டிப்பாக அவருக்கு தேவை. ஏன்னா ஆஸ் அ கேப்டனாகவும் ஆஸ் அ பிளேயராகவும் ரொம்ப டவுனாக இருந்தார். ஸோ இந்த பேக் டு பேக் விக்ட்ரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ கேப்டனாக ஜாஸ் பட்லருக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். அண்ட் ஆஸ் அ பேட்ஸ்மேனாகவும் பேக் டு பேக் 50s அடிச்சோடனே அவர் கண்டிப்பாக அவரோட பழைய கான்ஃபிடன்ஸை கொண்டு வர முடியும் லாஸ்ட் மேட்ச்சில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் ஆஸ் யூஷுவல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு தான் 20 balls 50 அடிச்சார். அவர்லாம் வந்து T20 ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஸோ 20 ஓவரில் 267 ரன்ஸு. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் போலிங் பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இஷ்டத்துக்கு போட்டுருந்தாங்க, என்னென்னவோ போட்டுருந்தாங்க. அதனால தான் உரின்னு உரிச்சிட்டாங்க. 268 அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எந்த டீமால் முடியும்னா கண்டிப்பாக நம்ம வெஸ்ட் இண்டீஸ்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்ககிட்ட காடா பேட்ஸ்மேன் வந்ததுலேருந்து அடிப்பாங்க. அந்த மாதிரி தான் சேசிங்கில் ஃபஸ்ட் ஓவரே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாலில் பிராண்டன் கிங் அவுட் ஆனாலும் நிக்லஸ் புரான் சொருகுனார் மொயின் அலியை. ஃபஸ்ட் ஓவரில் 20 ரன். ஓகே எப்படியோ அடிப்பாங்க போல இருக்குன்னு பார்த்தா சலாம். ஆனால் ஒரு விஷயம் சொல்லுங்க, அந்த டார்கெட்டை நோக்கி தான் வரலாம் நாங்கள் எல்லா பேட்ஸ்மேன். ஏன்னா ஸ்டே பண்ணுறதுக்கு அங்கே பேச்சே கிடையாது. இறங்கி அடிச்சுனே இருக்கணும். வரவங்க எல்லாம் இறங்கி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ 15 ஓவரில் 197 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ 75 ரன்ஸ் வித்தியாசத்தில் ஈஸியாக வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து வின் பண்ணிட்டாங்க. அண்ட் ரோமன் பாவல் ஒன்ஸ் அகேன் அந்த லெக் ஸ்பின்ல ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆறாரு. ஏன்னா கிளியராக தெரியுது ரோமன் பால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல ஏன் ஸ்ட்ரகிள் ஆனார்னா நிறைய லெக் ஸ்பின்னர்ஸ்லாம் இருக்காங்க எல்லா டீம்லையும். அவங்க எல்லாம் ஈஸியாக அந்த ராங் ஒன் போட்டு அவர் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு நார்மலாக போட்டால் அவர் நல்லா அடின்னு அடிப்பார். அவர்கிட்ட அந்த ஹிட்டிங் ஸ்கில் இருக்குது. பட் ஸ்பின் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் மெயினாக லெக் ஸ்பின்னா அவர் கண்டிப்பாக திணறுவார். ஸோ ஆக்ஷனில் எடுத்த டீம் டெஃபினட்டாக வந்து இதுக்கு வருத்தப்பட வேண்டியது இருக்கும். ஏன்னா இது எக்ஸ்போஸ் பண்ண நிறைய டீம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் ரஷீத் அவரே ஏன் ஆக்ஷனில் எடுக்கலான்றதா எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இந்த ஒரு ஈஸி பேட்டிங் கண்டிஷன்லையும் சூப்பராக போட்டார். பட் ஹைலைட் ஆஃப் த ஷோ ரீஸ் டாப்லி சூப்பராக போட்டு 3 விக்கெட் எடுத்தார். பெங்களூர் அதாவது ஆர்சிபிக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீஸ் டாப்லி தான். ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கண்டிஷன்ஸ் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் கூட அவர்கிட்ட அந்த ஒரு வெரைட்டி ஆஃப் போலிங் இருக்குது. அதாவது ஸ்லோவர் பால் போடுறாரு, அந்த ஸ்லோவர் பம்பர் போடுறாரு, ஒரு கைண்ட் ஆஃப் வெரைட்டி இருக்குது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மேட்ச் வினிங் பர்ஃபார்மன்ஸ் தான் ஃபார் இங்கிலாந்து. ஏன்னா பிச் அவ்வளோ ஃப்ளாட்டாக இருந்தது, சின்ன கிரவுண்டு, அதில் 3 விக்கெட் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செமையான ஒரு விஷயம். ஸோ இங்கிலாந்து வில் பி ரியலி ஹாப்பி சீரீஸை லெவல் பண்ணதுக்கு. எப்படியாவது இந்த மொமெண்டம் கேரி பண்ணி எப்படியாவது அந்த 5th T20 வின் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா இந்த T20 வேர்ல்ட் கப் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மொமெண்டம் தேவை. அதுதான் இப்போ கரெக்டாக கிடச்சிருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் 5th T20 யார் வின் பண்ண போகிறா. ஸோ ஹூ இஸ் கோயிங் டு லிஃப்ட் திஸ் T20 சீரிஸ், வெஸ்ட் இண்டீஸா இங்கிலாண்டா அப்படின்ற ஒரு கமெண்ட்டை தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்